யோவான் 8ஆம் அதிகாரம் 21 முதல் 30 முடிய. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 138. மறுபடியும் இயேசு அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களில் சாவீர்கள். நான் போகிற இடத்திற்கு உங்களால் வர கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னை தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் உண்டானவர்கள், நான் உயர்வில் உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று. அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்கிறவன். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளோ உலகத்திற்கு சொல்கிறேன் என்றார். பிதாவை குறித்து சொல்லினார் என்று அவர்கள் அறிந்தார்கள். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரோடு நான் என் சுயமாய் ஒன்று செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடி இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா அவர் என்னை தனியாய் விடவில்லை என்றார்.